வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வருஷம் டிசம்பர் மாதம் ஜமைக்கா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கன் ஷூட் வந்து நடந்திருக்கு, துப்பாக்கி ஷூட் வந்து நடந்திருக்கு. அதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞர் வந்து இறந்து போயிடுறாரு, பாவம். இப்போ போன வருஷம் டிசம்பர் மாதம் நடந்த கன் ஷூட்டு, அந்த விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞனுடைய அந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, அது தாயகம் திரும்புறதுல பல்வேறு சிக்கல் வந்து நீடிச்சிருக்கு. இதை உடனடியாக தமிழக பாஜக மாநில தலைவர்கிட்ட இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. யார் கொண்டு போய் சேர்த்துருக்கா அப்படின்னா, நெல்லையுடைய முன்னாள் மேயர் புவனேஸ்வரி அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட இது மாதிரி அந்த விக்னேஷுடைய உடலை சொந்த ஊர் கொண்டு வர 25 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜமைக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொடர்பு கொண்டு இந்தியன் எம்பசியை வந்து தொடர்பு கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ICW அப்படிங்கிற நிதி மூலமாக விக்னேஷுடைய உடலை இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுத்திருக்காரு அண்ணாமலை. ICW நிதி மூலமாக இந்தியா கொண்டு வர விக்னேஷுடைய உடலை இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்போ அந்த விக்னேஷ் அப்படிங்கிற அந்த இளைஞருடைய உடல் இந்தியா வந்துக்கு இருக்கு. இது அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அண்ணாமலை எந்த ஒரு அரசு பதவியிலையும் இல்லை, அவர் MLA கிடையாது, MP கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது. இருந்தாலும் அண்ணாமலை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்ன வழியிலெல்லாம் முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரத்தானதுக்கு அண்ணாமலை தான் மிக முக்கியமான காரணம். போன வருஷம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் வருவதாக இருந்துச்சு. அண்ணாமலையுடைய தலையீடு காரணமாக அந்த நிலக்கரி சுரங்கம் கோல் மைனிங் வராமல் அதை ஸ்டாப் பண்ணார் அண்ணாமலை. ஏன், சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே மத்திய அரசாங்கத்தை வந்து நிதி கொடுக்க வச்சார் அண்ணாமலை. இது மாதிரி அண்ணாமலை என்னென்ன வழிகளெல்லாம் தமிழகத்துக்கு பல நல்ல விஷயங்கள் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து காட்டுறாரு. இத்தனைக்கும் அவர்கிட்ட எந்த ஒரு பதவியும் இல்லை. யாரை நினைச்சா பாவமாக இருக்குது அப்படின்னா, அண்ணாமலைக்கு ஓட்டு போடாத மக்கள் இருக்காங்களே. உதாரணத்துக்கு அரவக்குறிச்சியாக இருக்கட்டும், 2021 அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மக்களாக இருக்கட்டும், 2024 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களாக இருக்கட்டும், அண்ணாமலை ஜெயிக்க வச்சிருக்கணும். அண்ணாமலை ஜெயிக்க வச்சிருந்தா அவர் இந்நேரம் MP ஆயிருந்தாருன்னா, MP இல்லாதப்ப MLA இல்லாதப்பவே இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. பதவி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தலையாவது பொதுமக்கள் விழிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 7ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னு தேசிய தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. மார்ச் 7 இரவு 11:50க்குள்ள நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது பற்றி தமிழக அரசியலில் டிபேட்டு. ஆட்சிக்கு வந்தோடனேயே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு திமுக சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எத்தனையாவது நீட் தேர்வு தெரியுமா? இது 5வது நீட் தேர்வு. 2021, 2022, 2023, 2024, 2025 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய 5வது நீட் எக்ஸாமினேஷன் இது. மே 4ஆம் தேதி நடக்குது. நீட் ரகசியம் தெரியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரே, 5வது முறையாக நீட் நடக்குது உங்களுடைய ஆட்சியில், அந்த ரகசியத்தை இப்பயாவது சொல்லுங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் யார், அவங்க ஷமா முகமது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நம்ம இந்திய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் ரோஹித் சர்மாவை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோஹித் சர்மா வந்து குண்டன், உடல் பருமனாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுடைய அந்த கேப்டன்சியையும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடனடியாக காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் அவங்க சொன்ன கருத்தை வாபஸ் வந்து வாங்கணும். ராகுல் காந்தியுடைய தலைமைக்கு கீழே செயல்படக்கூடிய நீங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன்சியை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தொடர்ந்து தோல்விகளையே பார்த்துக்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய தலைமைக்கு கீழே செயல்படுறீங்க நீங்கள். ஆனால் ரோஹித் சர்மா அப்படி கிடையாது. வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செமிஃபைனலுக்கு நம்ம நாடு வந்து முன்னேறி இருக்கு. அதனால நீங்கள் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.